பாருங்க, நான் சோப்பு போட்டு நல்லா கழுவி காமிக்கிறேன். பாருங்க, பாருங்க கை எவ்வளவு கருப்பா அப்படியே இருக்கு பாருங்க. அதனால கண்டிப்பா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். நம்ம அப்ளை பண்ணி கையை கழுவுனதுக்கே சோப்பு போட்டா போக மாட்டேங்குது. இது நம்ம 1 hour தலையில வச்சு எடுக்கும்போது சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். கேரளத்து பாட்டி சொன்ன ஹேர் டேயிலேயே இதுதாங்க சூப்பரான பெஸ்டான ஹேர் டே அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற ஹேர் டே பாத்தீங்கன்னா நேச்சுரலான ஹேர் டே தாங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டேய நம்ம தலையில அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 மாசத்துக்கு மறுபடி ஹேர் டே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 30 நாளுமே நம்மளுடைய ஹேர்லாம் அப்படியே கருமையா இருக்கும். ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டேக்கு நம்ம மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய முடிகள் நல்லா ஷைனிங்கும் ஆகும். ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். நரைமுடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி நல்லா கருமையான முடியை நம்ம பெறலாங்க. வாங்க இந்த ஹேர் டே எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. 1 டீஸ்பூன் அளவு நான் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிறேங்க. இந்த நெல்லிக்காய் பொடிய நம்மளுடைய ஹேர் டைக்கு சேர்க்கும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடும். அந்த அளவுக்கு நெல்லிக்காய்ல நிறைய ஹேருக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே இந்த நெல்லிக்காய் பொடி எடுத்துருங்க. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா மருதாணிங்க. மருதாணி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மருதாணியை சேர்க்கும் போது நம்ம செய்யற ஹேர் டேயோட கலர் நல்லா மாறுங்க. நல்லா கருமையா மாறும். இது ஆக்சுவலா நம்ம மருதாணிய தனியா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கலர் ஹேர் கலர் இளஞ்சிவப்பா தான் ஆகும் இல்லையா, இல்ல ப்ரௌனிஷா ஆகும். பட் இந்த பொருட்களோட நம்ம இந்த மருதாணியை சேர்க்கும் போது இதோட கலர் நல்லா பிளாக்கா மாறுங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணியோட பொடி தாங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியோட பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய கருமை நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு ஆக்குங்க. ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய ஹேர் அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து இதோட என்ன பொருள் சேர்க்கும் போறோம்னா முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலைய இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய முடி வளர்ச்சி நிறைய சூப்பரா இருக்குங்க. நம்மளுடைய முடி நல்லா நீண்டு கருகருன்னு வளர்றதுக்கு இந்த கருவேப்பிலை பொடி நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. அதனால இதை நான் 1.5 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு பொடி சேர்க்க போறோம். அதுதாங்க நிலவாரை பொடி. நிலவாரை பொடி அப்படிங்கிறது நம்மளுடைய நரைமுடிகளுக்கு ஒரு நிரந்தரமான தேர்வை கொஞ்ச நாள்லயே ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இந்த ஹேர் டேல இந்த நிலவாரை பொடியை நம்ம சேர்க்கும் போது அதோட தன்மை பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு வளர்க்கறதுக்கும் புதுசா வரக்கூடிய முடிகள் கூட நல்ல கருமையா வளர்றதுக்கும் இந்த நிலவாரை பொடி யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 பொடியை நம்ம இதுல சேர்த்திருக்கோங்க. இந்த 5 பொடியை வச்சு நம்ம இப்ப ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. நம்ம அடுப்புல கொஞ்ச நேரம் தான் வைக்க போறோம். கருகருன்னு ஆகுற வரைக்கும் நம்ம வைக்க போறது இல்லை. அதனால இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள்லாம் இல்லாம ஃபர்ஸ்டே மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்க அடுப்புல வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கலக்கி விட்டோம் அப்படின்னா சரியா நம்மளால கட்டிகளை எடுக்க முடியாது. அதனால அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்க கூடாது. இந்த ஹேர் டே நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தா கிடைக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பொடிகள் தான் சேர்த்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தான ஹேர் டே இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொடிகளுமே நேச்சுரலான
பொடிகள் தாங்க. அதனால சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்ல, சளி பிடிக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டியது. நம்ம இதை கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு கிண்டிடுவோம். அதனால சளி பிடிக்கும் அப்படின்ற பயமும் இருக்க போறது இல்ல. சோ நம்ம ஈஸியா ஹேர் டைய ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நிறைய பேர் ப்ராசஸ் பெருசா இருந்துச்சுன்னா கஷ்டப்படுறாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இதை வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் சேர்த்து நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கு வேணாலுமே இதை அப்ளை பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. நரைமுடி வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே வந்துருது. 15 வயசுல எல்லாம் நரைமுடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹேர் டை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வயசு ஆனாலுமே நரைமுடி அப்படிங்கிற பிரச்சனை வந்து அவங்களுக்கு வராதுங்க. ரொம்ப 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 லேட்டா தாங்க அவங்களுக்கு நரைமுடி எல்லாம் வரும். சோ வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி விடுங்க. அவங்களுடைய ஹேரும் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி கருகருன்னு வளருங்க. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கிளறி விடுங்க. இந்த ஹேர் டைய கண்டிப்பா அயன் கடாயில தாங்க செய்யணும். நிறைய பேர் வந்து அயன் கடாயில செய்யாம எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அயன் கடாய் எல்லாம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் இருக்கும். அதே மாதிரி நீங்க சந்தைக்கெல்லாம் போனீங்க, உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது சந்தை நடந்துச்சுன்னா அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சும்மா ஒரு 100 ரூபாய் அந்த அளவுக்கு தான் இருக்கு. இதோட சின்ன கடாய் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் தாங்க. இந்த அளவுக்கு இருக்கிற கடாய் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். சோ வந்து ஈஸியா நம்ம வந்து இரும்பு கடாய் வாங்கிடலாம். இரும்பு கடாயில வச்சு செய்யும் போதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்ப லைட்டா சூடு பண்ணிக்கலாம். ஏன் சூடு பண்றோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கும் போது சைடு எஃபெக்ட் வருது, சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சூடு பண்ணி செய்யும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனாலதான் நம்ம இப்போ வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா சூடாகட்டும். இதை வந்து நம்ம டக்குன்னு செய்யலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணீங்கனாலே போதும். நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்க அப்படியே ஓரமா எடுத்து வச்சிடலாங்க. நீங்க ஒரு 10 மணி நேரம் இல்லைன்னா 8 மணி நேரம் வைக்கலாம். இல்ல நைட்ல செஞ்சீங்கன்னா ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நீங்க இதை வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நடுவுல டைம் இருக்கும்போது கொஞ்சமா அப்படி கிளறி விட்டீங்கன்னா போதும். அப்பப்போ வந்து கிளறிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அயனோட எல்லா பொடியுமே நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கருகருனான ஹேர் டை கிடைக்குங்க. பாருங்க, இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லையா. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளுக்கு ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இல்ல நீங்க நைட்ல பண்ணும்போது ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஆறட்டும். இப்ப பாருங்க, நைட் ஃபுல்லா அப்படியே வச்சுட்டேன் நானு. கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. செம்மையான கலர்ல நம்மளுக்கு இப்ப ஹேர் டை கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த ஓரம் எல்லாம் பாருங்க எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு டை கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டைய வந்து நீங்க வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. இந்த நேச்சுரல் ஹேர் டை இதுல நம்ம நிறைய பொடி வகைகள் சேர்த்திருக்கோம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு வராது. இதை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹேர் டை கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இது உடனே வந்து நம்மளுடைய முடியை வந்து கருப்பாக்காதுங்க. ஆனா இதை நீங்க ரெகுலரா வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிரும். இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ப்ரிப்பேர் பண்ற டைம் ஜாஸ்தியா இருந்தாலுமே இது நம்மளுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கொடுக்கும். பாருங்க, உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எப்படி ஒட்டுது பாருங்க. பாருங்க கையில எவ்வளவு அழகா ஒட்டுது பாருங்க. எவ்வளோ திக்கா இருக்கு நமக்கு பாருங்க. கையை போட்டு நான் தேய்ச்சாலுமே போகவே இல்லை பாருங்க. அந்த அளவுக்கு கையில வந்து
நல்லா வந்து இது ஒட்டுது. இதை நம்ம ரெகுலரா வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு சூப்பரா ரிசல்ட் தெரியுங்க. இதை வந்து நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு 1 hour அப்படியே விட்டுருங்க. 1 hour விட்டதுக்கு அப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு நிறம் மாறி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நீங்க ஆரம்பத்துல வாரத்துல ஒரு வாட்டி போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டீங்கன்னாலே போதும். கொஞ்ச நாள்லயே நம்ம வந்து டை வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லாத மாதிரி இளநரை இருக்கிறவங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருங்க. இப்ப நான் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க எவ்வளவு வந்து வெள்ளை முடிகள் இருக்குது. இப்ப நான் இதுல வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முடியல நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடுங்க. அது மாதிரி ஸ்கேல்ப்லயும் நல்லா படட்டும். இதுல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான். சோ நம்மளுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இது ஸ்கேல்ப்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ப்ல வந்து இது ஒரு ஆக்டிவேட்டரா நம்மளுக்கு யூஸ் ஆகி சின்ன சின்ன முடிகள் வந்து வராத நீங்க பாப்பீங்க. ஆனா இதை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும். ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சூப்பரான பெஸ்டான 100% ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்க கையில வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ண பாருங்க. என் கையில பாருங்க எப்படி வந்து அப்படி இருக்குன்னு. நான் வந்து கை கழுவுனா கூட போகவே இல்லை. இங்க பாருங்க. அதனால நீங்க வந்து கண்டிப்பா வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. பாருங்க ஹேர் ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஹேர் டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளை முடியை கருப்பாகிறதுக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய முடிகள் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். புதுசா முளைக்கக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். இதை அப்படியே 1 hour விட்டுட்டு நீங்க நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஃபுல்லா நீங்க வந்து எந்த விதமான எண்ணெயுமே வைக்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்க வந்து ஹேரை வந்து சாதாரணமா கழுவ கூட வேண்டாம். அப்பதான் உங்களுடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுங்க. எடுத்த உடனே சில பேருக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து தெரியாது. கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படியே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த ஹேர் டைய ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து நம்ம 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்க நான் சோப்பு போட்டு நல்லா கழுவி காமிக்கிறேன். பாருங்க பாருங்க கை எவ்வளவு கருப்பா அப்படியே இருக்கு பாருங்க. அதனால கண்டிப்பா கிளவுஸ் போட்டுக்கோங்க. இது சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். நம்ம அப்ளை பண்ணி கையை கழுவுனதுக்கே சோப்பு போட்டா போக மாட்டேங்குது. இது நம்ம 1 hour தலையில வச்சு எடுக்கும் போது சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும்.